ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 3 தக்காளியை கட் பண்ணி வேக வச்சுக்கிறோம். வேக வச்சதை நம்ம எடுத்து மசிச்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு சாம்பார் தூள் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 5-6 வரமிளகாய், 3 டீஸ்பூன் மல்லி. ஃபஸ்ட்டு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மல்லியை சேர்த்துக்கலாம். மல்லியும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், சீரகம் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வரமிளகாயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். நம்ம இதை பவுட்ரு பண்ணணும். இது ஆறட்டும். இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 25 ml ஆஃப் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகாய் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த பருப்பில் போட்ட தக்காளியவே எடுத்து நல்லா இதில் போட்டு மசிச்சுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே, அதாவது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அந்த காய்கறியை அப்படியே நம்ம சேர்த்திக்கிறோம். இந்த காய்கறி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சைட் பை சைடு நம்ம அந்த வதக்கி வச்ச மசாலாவை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதுதான் அந்த சாம்பார் பொடி. காய்கறி நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 4-5 மாங்காய் பீஸில் போட்டுக்கலாம். மாங்காய் பீஸ் போட்டுட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி காய்கறி வெந்துடுச்சு. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரை சேர்த்துக்கலாம். பவுட்ரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.